பேர் வந்து ஜாய்ஸு. 1.5 வருஷமா எனக்கு என்ன வியாதினே தெரில. ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போனோம். ஆனால் டாக்டர் இது வரைக்கும் சொல்லவே இல்லை. நானாக ஃபோனில் எனக்கு என்னென்ன இருக்குன்னு சர்ச் பண்ணி அது எனக்குள்ளே இருந்துச்சான்னு தெரியல. பயத்தினால அந்த மாதிரி என்ன இருக்குமோன்னு சொல்லிட்டு ஃபோன்லேயே பார்ப்பேன். எனக்கு நாக்கிலிருந்து ஃபுல்லாகவே அடிவயிறு வரைக்கும், ஏன்னா வெள்ளைப்படுறது அதிகமாக இருந்தது. என்னுடைய வெயிட் வந்து 49லேருந்து 34 வரைக்கும் குறைஞ்சிச்சு சடனாக. ஒரு 3-4 மாதத்தில் எப்படி குறைஞ்சதுனே தெரில. அது மாதிரி அது ஃபோனில் நான் போட்டு பார்த்தேன். அது வந்து இன்ஃப்ளமேட்ரி பவுல் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது 2 வியாதியும் சேர்ந்தா மாதிரி. நாக்கிலிருந்து சிறுகுடல் வரைக்கும் ஒரு குரோன் டிசீஸ்னு, அதுக்கப்புறம் பெருங்குடலில் வந்து அல்சரேட்டிவ் கொலைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது ரெண்டுமே எனக்கு இருந்துச்சு. இது என்ன சாப்பிட்டாலும் ஒத்துக்காது. இது வரைக்கும் நான் எதை சாப்பிடணும், பழம் சாப்பிட முடியாது, ஒரு ஸ்வீட் சாப்பிட முடியாது. எதை சாப்பிட்டாலுமே நாக்கு ரெண்டாக அப்படியே ஒரு மாதிரி மரத்து பணமும் ஆகிடும். அதுக்கப்புறம் கோடு விழுந்த மாதிரி அப்படி பிளந்த மாதிரி ஆகிடும். அது ஏதாவது சாப்பிட்லன்னா நல்லாயிருக்கும், என்ன சாப்பிட்டாலும் அந்த மாதிரி ஆகிடும். எனக்கு இது சாப்பிட்ணுன்னா ஒரு பயமாக தான் இருக்கும். இது என்ன சாப்பிட்றது வேணாம் அப்படின்ட்டு ஒதுக்கி வச்சுட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் ஆண்டவர் வார்த்தையை கொடுக்க நான் கொஞ்சம் தைரியமாக சாப்பிட ஆரம்பித்தேன். ஆனால் காரம் மட்டும் என்னால் ரொம்ப நாளாக 1.5 வருஷமாக எடுத்துக்கவே இல்லை. எனக்கு தனியாக மிளகாய் இல்லாமல் நான் வெறும் தனியாக போட்டு அரைச்சி தான் சாப்பிடுவேன். அந்த மாதிரி சாப்பிடும்போது என் கூட இருக்கிறவங்க கூட எனக்காக பரிதாபமாக பேசுறது எனக்கு அதுவும் கஷ்டமாக தான் இருக்கும். ஆண்டவர் கொடுக்குற தைரியத்தில் எப்படியோ உனக்கு சுடகஞ்சி கூட குடிப்பேன். ஆனால் அதையே வந்து சுடகஞ்சியாக குடிக்கிறேன், அதுவும் எனக்கு கஷ்டமாக இருக்கும். ஆண்டவரே இன்னும் எவ்வளோ நாள் இதை நான் தாங்கிட்டு இருப்பேன், எனக்கு நல்ல சுகத்தை கொடுங்கன்னு கேட்பேன். இவர் ஐயா போன முறை வந்த போதே எல்லாருக்கும் ஜெபம் பண்ணும் போது எனக்கு இருக்கிற ஒரு சின்ன பிரச்சனைகள் சொன்னாங்க. தைராய்டு பிரச்சனை இதெல்லாம் கூட சின்ன லெவலில் இருந்து சொன்னாங்க. ஆனால் நான் போக மாட்டேன், எனக்கு நீங்கள் இந்த வியாதியை அவர் சொன்னால் தான் நான் அந்த இடத்துல போய் நிற்பேன்னு சொன்னேன். ஆனால் சொல்லலை. அதுக்கப்புறம் இந்த முறை வரும்போது நான் வீட்டிலேயே ஜெபம் பண்ணேன். ஏசப்பா எனக்கு தெரியாது, எனக்கு இந்த ஏதாவது இங்கே நிற்கும் போதே எல்லார்கிட்டையும் ஜெபம் பண்ணே இருந்தார். ஆனால் எனக்குள்ள ஆவியானவர் அதையே நான் ஒரு அடையாளமாக எப்பவுமே நான் பேசிப்பேன். அது மாதிரி நான் பேசிக்கிட்டேன். எனக்கு இந்த நாக்குலேருந்து இன்னொன்றும் நரம்பு பிரச்சனையும் இருந்தது. கருப்பு தண்டா அப்பப்போ இந்த பிரச்சனையில் ஒரு அரிப்பாக இருக்கும். ஆனால் அதை சொல்லும் போது நான் போல ஏசப்பா எனக்கு இந்த நாக்கிலிருந்து வாயிலிருந்து எனக்கு அந்த அடி வயிறு வரைக்கும் ஏதாவது ஒன்று சொன்னால் கூட நான் போய் நின்றுடுறேன் அப்படின்னு நான் உள்ளே பேசுகிறேன். கரெக்டாக நான் அதை சொல்லி முடிக்கிறேன். ஆண்டவர் எனக்கான வார்த்தையும் கொடுத்தாரு. நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பாய்ன்ற வார்த்தையும் கொடுத்தாரு. கொடுத்து முடிச்சதுமே ஐயா அந்த நாக்கு பற்றி சொன்னார். உடனே நான் யோசிக்கவே இல்லை, நான் வந்து நின்று ஜெபம் பண்ணார். அதுக்கப்புறம் என்னால் சுத்தமாக காரம் சாப்பிட்டாவே வயிறு உள்ளே போயிடும். அது நான் ஃபோனில் பார்த்துருக்கேன். அதிகமான ரத்தத்தோட அதுக்கப்புறமா சளி, அதாவது குடல் வந்து நல்ல வழவழப்பு தன்மை இருக்கிற மேல் லேயர் வந்து அப்படியே அரிச்சிக்கிட்டு வெளியே வந்துடும் மோஷனில். அந்த மாதிரி பிரச்சனை அது. அப்போ அது ஃபுல்லாகவே வந்துடும். அதனால தான் வெயிட் லாஸ் ஆகிடுச்சு. இப்படியெல்லாம் வரும். அதுக்கே பயந்து நான் சாப்பிட மாட்டேன். காரம் இல்லாமல் என்ன இருக்குதோ அப்படி தான் சாப்பிடுவேன். அதை சர்ச்சில் கூட சாப்பிட மாட்டேன் நான். அதுக்கே சாப்பாடு வீட்டில் போய் தான் சாப்பிடுவேன். அப்படி இருக்கும்போது நேற்று தைரியமாக ஐயா ஜெபம் பண்ணாங்க. சரி நாளைக்கு சொல்லுமா அப்படின்னு சொன்னார். நான் என்ன பண்ணேன், யோசிச்சுக்கிட்டேன். சப்பா நான் காரம் சாப்பாடு பீன்ஸ் செஞ்சு எடுத்துகிட்டு வந்து சரி எல்லாம் போட்டு நானே தைரியமாக சாப்பிட்டேன். கொஞ்சம் சாம்பார் ஊற்றி சாப்பிடும்போது நாக்கில் வச்ச காரம் என்னால் முடியல. ஆனாலும் சரி சாப்பிட்ருவேன் ஏசப்பா, நான் சாப்பிட்றேன், எனக்கு தெரியாதுன்னு சாப்பிட்டுட்டேன். உண்மையே வீட்டுக்கு போகிற வரைக்கும் எனக்கு அந்த வெள்ளை பறதும் இல்லை, எனக்கு அந்த வயிறு உள்ளே போகிறது சுத்தமாக இல்லை. ஒருத்தர் வலியை கூட தாங்கிடுவாங்க, அந்த வயிறு உள்ளே போகிறத என்னால் தாங்க முடியாது. வலிச்சா இங்கே வலிக்குது அங்கே வலிக்குதுன்னு சொன்னால் எங்கள் வீட்டுக்காரர் என்ன வயிறு உள்ளே போகுதுன்னா எப்படி அப்படின்னுவார். எனக்கு அந்த உள்ளே இருக்கிற குடலே ஒட்டிக்கிற மாதிரி ஆகிடும். அது அப்படியே படுத்தா முடியாது, மூச்சு வாங்கும், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். எனக்கு அது வயிறு உள்ளே போகிறது சுத்தமாக இல்லை. நைட்டு கூட படுக்கும்போது சரி நடந்தால் தெரியாது, அந்த அளவுக்கு படுக்கும்போது அதிகமாக தெரியும், மூச்சு வாங்கும். அப்படியும் போய் போனதுலேருந்து படுத்து கூட பார்த்தேன். எனக்கு அந்த வயிறு உள்ளே போகிறதே இல்லை. ஆண்டவர் கூட ஆனக்கொடி நன்றி. ஆண்டவருக்கே மகிமை. நாக்கு எப்படி இருக்கு? நாக்கு நல்லா இருக்கு. நல்லா ஆயிட்டு. நல்ல அவன் சொல்லுங்களேன்.